சுத்துட்டா பொறுமையாக சுற்றுரு. பொறுமைடா. பரவாயில்ல, சூப்பராக சர்க்கிள் ஆகுது. அப்படியே கீழே தள்ளிட்டு போகலாம். தாட்ரா பொறுமையாக தட்டி பார்க்கலாம். டைமிங் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸ்டாரிங் ஸ்டடியாக மட்டும் பிடி, திரும்பாத அளவுக்கு. போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கேஎம்எஸ் பஸ் போயிட்டு இருக்குதுடா. கேஎம்எஸ் பஸ்ஸு. ஹலோ மக்களே, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் சரி, யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களும் சரி, எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் காவேரி கிராஸ். அப்படியே அங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஜக்கான ஒரு பிரிட்ஜு. அதுக்கு கீழே இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது பூலாம்பட்டி பிரிட்ஜு. நம்ம மேட்டூர் மக்களும் சரி, ஜக்கானூருக்காரரும் சரி, காவேரி கிராஸு, பூலாம்பட்டி, ஈரோடு, சேலம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, என்ன ஊர்லேருந்து பார்த்தாலும் சரி, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்தமாரி அழகான லைவ் லொக்கேஷன்லாம் வந்துட்டு எங்கள் ஊரில் மட்டும்தான் இருக்குது, எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே நம்ம ஊரை தான். அரை மணி நேரத்துக்கு வீடியோ எடுக்குது. அரை மணி நேரம் 2 நிமிஷம் தான் இருக்குது பையா. இங்கே பாரு, ஒரு பறவை போய்கிட்டு இருக்கு. இந்த அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு பல்லாயிரம் கண்கள் இருந்தாலும் பத்தாது. இயற்கைகள் வந்துட்டு படைத்தது நமக்காக தான். மனிதர்கள் வந்துட்டு அதை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்த வகையிலே கிளம்பிருச்சு. ரொட்டேட் பண்ணாதரா. ஏண்டா பையா, இதெல்லாம் அயல்நாட்டு பறவை எடுக்குதுடா. இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்துருக்குது, ஃபர்ஸ்ட்டுலாம் அது கிடையாது. தெரியலடா. கழுத்து 1 கிலோமீட்டர் இருக்குதா கழுத்து. ஒரு நாள் நம்மளை பார்த்துட்டு தான் பறக்குதோ. ஹலோ சார், வாங்க. எல்லாமே நம்ம ஊர் தான். ஏன்னா வீடு இவ்வளோதான் உள்ளே விட்டுவாங்க. என்ன கோவிலா? எந்த கோயில்? அந்த காளையர்கள் ரோட்டு மாதிரி அதுக்கு பதிலாக இதுக்கெல்லாம் உங்களுக்கு பண்டு எங்கேருந்துடா வருது? கோயில் வரியா? ஆமாம். கூட போலாம், போய் டீ சாப்பிட்டு போகலாமா? சரி, அது போலாம் அப்படிங்கிற பாரு. பேரேஜ் செக்கானூர் பைக்கில் போய். ஏய் புத்து கூட தானடா, 2 கிலோமீட்டர்டா. டே குணா இருறா, டே இங்கே பாடுறா. ஜூம் பண்ணிட்டேன். வேடந்தாங்கல் பறவை அழகா இருக்குல்ல. கொஞ்சம் பக்கம் போடா. திட்டு தானே இது? திட்டு தான். வா 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 மக்களே, இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்துட்டு எங்கள் ஊரில் தான் கிடைக்கும். எல்லாமே நம்ம ஊர் தான், நம்ம பறவைகள் தான். எங்கே வேடந்தாங்கல் தான் அந்த போல இருக்குது.
இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அந்த வேட்டையாடுறதெல்லாம் தடுத்து வச்சுருக்காங்க. ஃபைன் போட்டு அவங்களுக்கு பெருசாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். எங்கடா? ஏய் ஆமாடா, இங்கே போகிற ரத்தம் இருக்குதுன்னு அழகாக இருக்குதுடா பார்க்குறதுக்கு. வீடியோ எடுக்கிறியா? போகிறேன். போ. வா 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 வா. ஏய் வா 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 வா. என்ன ஒரு அழகு. சரி வா, இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம அப்படியே கரைக்கு போயிடுவோம். தண்ணிக்கு பக்கத்தில் அழகான நெல் வயல் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள். ஒரு அழகான ஒரு சின்னதாக ரொம்ப பெருசாகவே ஒரு பனை மரம். பாசனத்துக்கு தேவையான தண்ணி இங்கே வந்து இதுலேயே எடுத்துக்கிறதாண்டா. இருந்துட்டு போதுடா, போட்டால் மக்கள் பார்த்து ரசிக்கிட்டோம்டா அழகை, நம்ம ஊர் அழகை. யூடியூப்பில் போட்டு டெலீட் பண்ணுறதா? யூடியூப்பில் போட்டு செல்லாம் டெலீட் பண்ணுறேன். ஏன்? எதுக்கு எல்லாம் ஸ்டோரேஜ் தான் அதிகமாகும். நீ அப்படியே கட்டி விட்டுருவா. நீ கட்டி விட்டா கல்ல கயிறு இறக்கி விட்டுற. மக்களே, மணி 93 அஃபிஷியல் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இந்த வீடியோ வரும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் கொடுங்க.